பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலம் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதன் வழியாக 2 கப்பல்கள் கடந்து சென்றன. இது தொடர்பான முழு விவரங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமேஸ்வரம் தீவையும் மண்டபம் நிலப்பகுதியையும் இணைக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலம் 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த பாலம் ராமேஸ்வரத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது. நூற்றாண்டு கடந்த பாம்பன் ரயில் பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக டிசம்பர் 23, 2023 முதல் பழைய ரயில் பாலத்தில் ரயில் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் வரை செல்லாமல் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே இறக்கிவிடப்பட்டனர். மத்திய அரசு 2018ஆம் ஆண்டு பாம்பனில் புதிய ரயில் பாலம் கட்டும் பணியை தொடங்கியது. 535 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற புதிய பாலத்திற்கான கட்டுமான பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. பாலத்தின் நடுவில் 650 டன் எடை கொண்ட செங்குத்து வடிவில் திறந்து மூடக்கூடிய வகையில் தூக்கு பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. கடலில் இருந்து 17 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய பாம்பன் பாலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு ரயிலை இயக்கி தெற்கு ரயில்வே துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பாம்பன் புதிய ரயில் பாலம் எப்போது திறக்கப்படும் என்று சுற்றுலா பயணிகளும் ராமேஸ்வரம் மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் பழைய ரயில் பாலம் மற்றும் புதிய செங்குத்து தூக்கு பாலம் இரண்டும் தூக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் பாலத்தை கடந்து சென்றன. கப்பல்கள் பாலத்தை கடந்து சென்றதை பாம்பன் சாலையில் நின்றபடி ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். பாம்பன் பாலங்கள் திறக்கப்பட்டதால் பல மாதங்களாக காத்திருந்த விசைப்படகுகள் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கியும் பயணித்து வருகின்றன. விரைவில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பாம்பன் பாலத்தில் இருந்து செய்தியாளர் மதனுடன் சந்துரு.